ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளவுஸ் பிட்டை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிளாத்து ஹைட்டு வேணும் வித்து வேணுங்கிறத மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப அகலம் கம்மியான கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஃபோல்ட் பண்ண கிளாத்தை அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு மேலே வச்சுட்டு இப்போ நான் சென்டர் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டு பார்ட் ஒரு லெக்குக்கும் இருக்கும். அதே இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டா ஒரு சைடு 2 பார்ட் ஒரு காலுக்கும், இன்னொரு சைடு 2 பார்ட் இன்னொரு காலுக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எல்லா பீஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எந்த 2 பீஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிளாத்து ஒரு கிளாத்துக்கும் 2 பீஸ் இப்படி. ஓகே, நடுவில் வேறு கிளாத் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கிளாத் நான் 17 ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது நடுவில் பக்கத்தில் வைக்க போகிறோம். இது நல்ல பக்கம், அதாவது இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ஓகே, ரைட் சைடு மேலே ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடு மேலே நம்ம சைடில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ரைட் சைடு 2 உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கீழே வைக்க நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, கீழே ஃபுல் ஹைட்டுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே படிமான தையல் போட்டுடலாங்க. இதே மாதிரி சேம் ப்ராசஸ் இந்த சைடும் இதே மாதிரி நல்ல பக்கத்தை இந்த சைடு என்ன பண்ணணும், இப்படி வைக்கக்கூடாது. இந்த எண்டில், ஓகே, இந்த எண்டில் நல்ல பக்கம், இந்த எண்டும் இப்படி இங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு படிமான தையல் போட்டுட்டா நமக்கு கிளாத் ரெடி ஆகிடும். இதோட அகலம், அதாவது இந்த நடுவில் இருக்கிற கிளாத் எப்படி எடுக்கணும்னா, உங்களோட ஹிப் சைஸ் என்னோடது 42. ஓகே இல்லைங்களா, 42 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 21. ஓகே, அந்த 21 கூட 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நார்மலாக அந்த 10 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். உங்கள் ஹிப் சைஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இது லோ ஹிப். ஓகே, லோ ஹிப் 42, அதை டிவைட் பண்ணால் 21. 31 தான் இந்த அகலம் இருக்கணும். அதாவது எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதோட அகலம் 31 இன்ச் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி உங்கள் இடுப்பளவை பொறுத்து நீங்கள் கிளாத் நடுவில் எவ்வளோ வேணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுவே உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் கிளாத் நல்லா அகலமாக இருந்ததுன்னா இந்த நடுவில் வர கிளாத் கம்மியாக எடுத்துக்கலாம். எனக்கு இது அகலம் கம்மியாக இருக்கிறனாடிக்கு இந்த கிளாத் அகலம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அட்டாச் பண்ணுவீங்களா, அதில் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஹைட்டு மொத்தம் எவ்வளோ வேணும்னா நம்மளோட டோட்டல் ஹைட்டு எவ்வளவோ அது கூட 5 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு கிளாத் அவைலபிள். அதனால் 5.5 இன்ச்சுக்கு நான் கீழே ஜாயின் பண்ணுறேன். ஓகே, கீழே லெக் ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டுருக்குங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே படிமான தையல் போட்டுருங்க. ஓகே, பண்ணிவிட்டு நான் ஹைட் 5.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம். ஓகே, அடிச்சு திருப்பும் போது 5 இன்ச்சு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு கரெக்ட் ஆகிடும். இப்போ இது நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி ஃபஸ்ட் கிளாத் போட்டுருங்க. இது ரைட் சைடு, அதாவது ராங் சைடு 2 கிளாத்தும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, இப்படி தான் போடணும். கிளாத்தை ஓப்பனாக இருக்கிறனாடிக்கு இந்த ஓப்பன் சைட்லேருந்து 3.2 மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா நம்ம ஹிப் சைஸில் 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1 பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்மேட் எல்லாத்துக்கும் கரெக்டானது. கிராச் இதுலேயே எப்படி பண்ணணும்னா நம்ம ஹிப் சைஸ்லேருந்து 4ஆல் டிவைட் பண்ணி +4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சைஸ்க்கும் இது காமனாக இருக்கும். ஸோ 15 என்னோடய கிராச் வருது. நான் 15 ஹைட் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மேலே 3.5 வச்சோங்களா, அதே 3.5 கீழே அதே மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வளைஞ்சு எடுக்கிறது நம்ம எப்போவும் மற்ற ஸ்ட்ரைட் பேண்ட்லாம் மேலே எடுப்போம். பட் இந்த மாதிரி லூஸ் பேண்ட்லாம் நம்ம கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதில் கொஞ்சம் உள்ளே தான் குறைஞ்சி எடுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு இப்படி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்படி குறைஞ்சி இப்படி எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு வெயிஸ்ட்டு நம்மளோட லோ ஹிப் டிவைடட் பை 2 + 3 இன்ச்சு. என்னோட 42 ஒரு 2ஆல் வைப்புனா 21, அது கூட 3 இன்ச் கொடுத்தோம்னா 24 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கிங்க. அங்கேருந்து அந்த கிராச் குறைஞ்சி எடுப்போம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சைடு கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த 24 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
இந்த சைட் கட் பண்ணி எடுத்ததில் ராங் சைட் திருப்பி போட்டுக்கங்க. அப்போ தான் இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ராங் சைடு வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது என்ன அளவு வருதோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பேக்குக்கு அந்த கிராச் வந்து 1 இன்ச் ஜாஸ்தியாக வரும். நம்ம இங்கே 3.2 எடுத்து இல்லைங்களா, இந்த சைடு வரும்போது அது 4.2 ஆயிடும். ஓகே, ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து நம்ம மேலே கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவும் கிராச் வந்து 2 இன்ச் கம்மியாக இருக்கும், பேக்கில் வந்து 2 இன்ச் எப்போவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த 2 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த ஸ்லாண்டிங்காக நம்ம எப்போ பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கம்பல்சரிங்க. அப்போ தான் பிளாசோவோட பேண்ட் வந்து உங்களுக்கு ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். ரெடிமேட் பேண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளாஸோ ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது ஃப்ரண்ட், இதை வந்து பேக். ஓகேங்களா? இப்போது இந்த கால் லெக் வந்து நான் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இந்த நேரம் மார்க் பண்ணிக்கிங்க, சென்டரை மார்க் பண்ணிவிட்டு. இது வந்து டோட்டல் ஹைட்டு வந்து என்னோடய ஹைட்லேருந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கங்க. மேலே எலாஸ்டிக் 2 இன்ச்சு, கீழே ஃபோல்டிங்க்கு 2 இன்ச். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கங்க. ஓகே, ஃப்ரண்ட் நல்ல பக்கத்துக்குள்ளே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு கிராச் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது ஃப்ரண்ட் நல்ல பக்கம்னா இதுக்குள்ளே இன்னொரு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுங்க. ரைட் சைடும் ஒரே பக்கம் இருக்கணும். ராங் சைடு வந்து நம்மளாக பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லே பண்ணிடுங்க. ராங் சைடு நம்மளை பார்த்து லே பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இது ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, நல்ல பக்கத்துக்கு ஃப்ரண்ட் பார்க்க மேலே இன்னொரு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ரெண்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கீழே அப்படியே கிராச் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து பேக் பார்ட். இப்போ வந்து டபுள் சைட் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் கிராச்சுக்கு போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி டபுள் சைட் ஸ்டிச் போட்டுக்குங்க. இது பேக், இது ஃப்ரண்ட். இப்போ என்ன வந்து சென்டராக இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். அதாவது சென்டரில் வந்து கிராச் இருக்கிற இடம் வந்து இந்த பூ போட்டதும் சைடில் வந்து இந்த பிளைன் கிளாத்து போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிளாஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே கிளாத்தில் ஸ்டிச் இந்த மாதிரி பூ போட்டதுலேயே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் ஒரு மாதிரி கசபுசான்னு இருக்கும். இப்படி இது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் அதை எடுத்துட்டேன். ஓகே, கிராச்சி நடுவில் வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எப்போவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிராச் ரெண்டையும் கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு கால் கிட்ட இருந்து ஓகே இந்த பிளாஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் தேவைப்படும். இங்கிருந்து லெக் ஓப்பன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து மடிச்சு வச்சிடலாம். கீழே 2 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஸோ 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, இன்னும் 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஒரு கட்டிங் எடுத்தீங்கனாலும் இப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோணை மானியமாக அந்த இது வராமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு காட்டனாக தான் இப்படி கை வச்சு இப்படி தேய்க்கும் போது நல்லா உங்களுக்கு கிளாத் நல்லா அப்படியே எடுத்து கொடுக்கும். அப்படி ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ரஃப் கிளாத்தாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இதே கிளாத் கம்மியாக இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சில் கூட அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து லெக் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு லெக்குக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இப்போ நம்ம லெக் ஓப்பன் வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே உங்களுக்கு இவ்வளோ பெரிய லெக் ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், 10 வேணும்னா 10 வச்சுக்கலாம், 13 வேணும்னா 13 வச்சுக்கலாம். இங்கே மார்க் பண்ணிவிட்டு 13ல் பாருங்கள். இது வந்து இப்போ பண்ணக்கூடாது. நம்ம கட்டிங் பண்ணும்போது நான் கீழே மார்க் பண்ணுவோம் இல்லைங்க, லெக் ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த கிராச்சுக்கு கீழே அந்த கர்வ் பண்ணணும் இல்லைங்களா, தை 3 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அந்த நேர் ஸ்லாண்டிங்காக அதாவது இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணியிருந்தேன். ஓகே, லைன் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லூஸாகவே போடுறேன்.
வியர் பண்ணுறேன். அதனால் நான் வந்து லூஸாக வச்சு இங்கேருந்து இப்படியே இந்த லெக்கில் ஆரம்பித்து க்ராச் கரெக்டாக இருக்குது அப்படியே பார்த்து இந்த லெக்கில் கொண்டு போய் முடிக்க போகிறோம். ஓகே, இதை முடிச்சுட்டு மேலே எலாஸ்டிக்கான ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா இந்த பிளாஸோ ரெடி ஆயிரும். வித்தின் 20 மினிட்ஸில் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படியே 6 இன்ச்சுக்கு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த க்ராச் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது கரெக்டாக வரணும். அப்போ தான் ஃபேன் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த லெக்கில் கொண்டு போய் முடிக்கிறோம். ஓகேங்களா? வந்து கீழே வந்து சென்டர் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் எல்லா பேண்ட்லேயும் பண்ணுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல் சுற்றியும் கரெக்டாக இப்படி வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ இன்ச் விடுமோ அவ்வளோ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க. 2.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 2.5 இன்ச் சுற்றி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனுக்குள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. 1 இன்ச் விட்டுருங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான மெத்தட். வேறு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேண்ட் வீடியோவில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச் வர இடத்துல எல்லாம் ஒரு 4 பக்கம் சுற்றி குண்டூசி குத்திடுங்க. அப்படி குண்டூசி குத்திட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பேக்கில் வந்து வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் வரும் பாருங்கள். அந்த லூஸுக்கு வந்து இப்போ நான் ஒரு ப்ளீட்ஸ் வைக்கிறேன். அப்போ தான் மேலே இருக்கிற ஸ்டிச்சும் கீழே இருக்கிற ஸ்டிச்சும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பேக்கில் மட்டும்தான் ப்ளீட்ஸ் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். குண்டூசி எடுத்து விட்டுட்டு இப்படியே கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுருங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய எலாஸ்டிக் லென்த் வந்து 34 எடுத்திருக்கேன். எனக்கு 37 வந்து நான் ஃபேண்ட்டு போடுற இடத்துல இருக்கிற அளவு. அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து மார்ஜினுக்கு கூட்டிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ 34.5 வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இதை பின்னூசி குத்தி அப்படியே அந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அதில் அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, கேப் விட்டோம் இல்லைங்களா, இதை அப்படியே உள்ளே விட்டு இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த சைடு கொண்டு போய் இந்த சைடு எடுத்தாச்சு. இதை கழட்டிட்டு நம்ம 1/2 இன்ச் விட்டு இல்லைங்களா, ஸோ 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நேர் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ உங்களை ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் ஒரே மாதிரி பக்கம் இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட்டு எல்லா பக்கம் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ எல்லா பக்கம் ஈக்குவலாக நான் எடுத்து விட்டுட்டேன். கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் சுருக்கு ஜாஸ்தியாக இல்லாமல் ஒரு பக்கம் சுருக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது மேலே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிளாஸோ பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஊசி உள்ளே குத்திட்டு அப்படியே அந்த எலாஸ்டிக்கை ஃபுல்லாக நம்ம இழுத்து அது மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அப்படியே சுற்றியும் நம்ம அந்த எலாஸ்டிக் இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக ஷேப் எடுத்து விட்டுக்குங்க, இல்லாட்டி சுருக்கம் வந்துடும். ஒரு சைடு ஜாஸ்தியாக ஒரு சைடு கம்மியாக இருக்கக்கூடாது. நல்லா இழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. அவ்வளோதான், எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த நீர் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. காட்டனில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இது வந்து எங்கிட்ட இருந்த ஒரு வேஸ்ட் கிளாத். இது என்ன கிளாத்துன்னு தெரில. ஸோ இந்த நேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. இந்த காட்டன் போது நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ எது ஃப்ரண்ட்டு, இந்த நேரம் ஃப்ரண்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு நேர் க்ராச் கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு
இந்த நேரம் ஒரு பட்டன் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், பிளாசோ பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேண்ட்டை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பேண்ட்டை இப்போ வந்து நான் பட்டன் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வியர் பண்ணும்போது எது ஃப்ரண்ட் எது பேக்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் மற்ற கஸ்டமர்ஸ்க்கு தைச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டன்ஸ் வச்சுக்கோங்க. நான் எனக்கு நடிகை பட்டன் வைக்கல. நான் இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் வந்து இந்த ஒர்க் அழகாக இருந்துச்சாக இதை எடுத்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பேலன்ஸ் கிளாத் எடுத்து வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி பட்டன் பதிலாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் சேவிங்காக இருக்கும் இல்லைங்களா? அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் பேண்ட்டோட ஃபைனல் அவுட்புட். நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.